எல்லாத்துக்கும் வணக்கம். ஐ எம் சுஜாதா, கேரியர் கோச். டிஎன்காசா டிஎன்காசானா என்ன? ஆர்ட்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய வெப்சைட். இதில் இன்னைக்கு பிஏ ஆர்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். பிஏ ஆர்ட்ஸில் என்னென்ன படிப்பு இருக்குது? பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ எக்கனாமிக், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த ஆர்ட்ஸ் படித்து எங்களுக்கு இன்னைக்கு யூஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. இங்கே தாலுகா ஆஃபீஸில் போய் தாசில்தாரை பார்க்கலாம், ரெவென்யூ ஆஃபீஸரில் ஆர்ஐயை பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பெரிய அதிகாரி நமக்கு கையெழுத்து போடுற இவர் தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற அதிகாரியை பார்க்குறதுக்கு. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஜாப்லாம் போகணுன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம். டிஎன்பிசி நம்ம க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுற அதிகாரம் நமக்கு கிடைக்கும். இது எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டிகிரி, நமக்கு அந்த தகுதி இந்த கோர்சஸ் படிக்கிறனால நமக்கு இந்த தகுதி கிடைக்கும். நீங்கள் ஒரு டிஎன்பிசி எழுதி இந்த மாதிரி ஒரு க்ரீன் இங்கில் கையெழுத்து போடுற ஒரு பெரிய அதிகாரி ஆகலாம். நம்ம நாட்டை ஆட்சி பண்ணுற யூபிஎஸ் ஆஃபீஸராக ஆகலாம், கலெக்டர் எக்ஸாம் எழுத முடியும். இது ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த மாதிரி போகணும், இந்த ஜாப்க்கு போகணுன்னு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படி இருக்கு நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து படித்தா நீங்கள் இந்த இதுக்கு போகலாம். இது இல்லாமல் வேறு என்ன ஆக முடியும்? டீச்சிங்கில் போகலாம். நெட்டு, டெட்டு, செட்டு என்ற எக்ஸாம் எழுதி டீச்சிங்கில் ஒரு அதிகாரியாக போகலாம். இல்லை கவர்மெண்ட்டில் என்ஜிஓ ஆஃபீஸராக போகலாம். இதையும் விட்டுட்டோம்னா ஜர்னலிசம் எழுதலாம், கண்டென்ட் ரைட்டிங். இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்க்கு இப்போ நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது. இப்போ தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறனால நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஒரு வெளிநாட்டில் இருக்க இன்னொரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா நம்ம படிச்சிட்டோம்னா, ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி படிச்சிட்டோம்னா டிரான்ஸ்லேட்டராக நம்ம போகலாம். டிரான்ஸ்லேட்டருக்கு இப்போ நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது, டிரான்ஸ்லேட்டராக நம்ம போகலாம். இது இல்லாமல் வேறு என்ன? எம்ஃபில், பிஹெச்டி, எம்ஏ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நம்ம மேற்கொண்டு பிஜி கோர்ஸாகவும் படிக்கலாம். நமக்கு எந்த ரூட்டில் போகணும், நமக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிஎன்பிசி எழுதுறோமா, இந்த மாதிரி ஆர்ட்ஸ் படிச்சுட்டு போய்க்கலாமே. நம்ம ஏன் சிரமம் பண்ணணும்? இவ்வளோ ஈஸியான வேஸ்லாம் இருக்குது, நிறைய ஜாப் வேகன்சிலாம் இருக்குது. இதை பற்றி டவுட்ஸ், சந்தேகம் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்ல நான் காத்துட்ருக்கேன். ஓகே, பாய்.